வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்காக. கோதுமை மாவு சிம்பிளாக கோதுமை மாவுலே செய்யலாம். சப்பாத்தி செஞ்சு செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அதில் 2 கப்பு கோதுமை மாவு. இதே எங்கள் மாமியார் எனக்காக பசங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி அதில் நட்ஸு எல்லாமே போட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சுகரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு நான் 2 கப்பு எடுத்துருக்கேங்க. 2 கப்பு எடுத்து அதில் போட்டு நம்ம மாவு எப்பவும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதில் ஒரு முட்டை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. ஈவினிங்கில் அதாவது வீட்டில் சொல்லுவாங்கள்ல கலகலா, எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது. அது நாங்கள் இதுக்கு பேர் கலகலா தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நடுவில் எங்கள் பசங்க ஒரே அதை நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் செய்யறதுக்குள்ள நம்மளும் ஸ்நாக்ஸ் ஆக்கிடுறாங்கங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நட்ஸு எல்லாம் தானியமும் போட்டிருக்கிறதுனால நல்லா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பருப்பு சிறுபருப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அப்போ தான் நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டாக்கா. இப்போ எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்ச்சி எடுக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். இந்த பார்ட்டு தான் எனக்கு தேய்க்கிறது அவ்வளோ பிடிக்கும். என் பையன் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கான். ஹாய் சார். ஹாய் ஹாய். எங்கள் சின்ன பையன் அவன் இன்னும் பேச மாட்டான். உட்காந்து நான் பேசுகிறேன்னா அவனும் உட்காந்து என் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை கட் பண்ணி எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இதில் ஆயில் போட்டு கூட தேய்ப்பாங்க. எனக்கு சின்னதுலேருந்து நான் மாவு போட்டு தாங்க பழக்கம். மாவு போட்டு தேய்ச்சி தான் பழக்கம். எனக்கு அப்போ தான் ஒட்டாதமாக வரும். உங்களுக்கு எப்படி தேய்க்கணும் இருக்கட்டும், அப்படி தேய்ச்சிக்கோங்க. எப்படி பழகிருக்கீங்களோ அப்படி தேய்ச்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்க. ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்ய வேண்டியது தான். தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்தியெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து இப்போ ஆயிலில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் செய்யறது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறுபடியும் இருக்கிற மாவெல்லாம் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஆயில் வச்சுட்டு அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பொரிஞ்சு வந்துடுங்க. இதில் கொஞ்சம் நட்ஸு அதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாவு, அதனால் இருக்கும். நீங்கள் எந்த மாவில் வேணாலும் இதை செஞ்சு பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. என் பசங்க சாப்பிட்டு பார்த்து